பாவத்துல வழிகாட்டுல நீ சுன்னத்தான முறையில நபி வழியை பேணி திருமணம் முடித்தாய். ஆனா நீ உன்னுடைய பிள்ளை 2 பிள்ளை கிடைச்சது, 2 பிள்ளையும் அல்லாஹ் எடுத்துட்டான். ஆனா அவங்க வழிகாட்டுல அனாச்சாரத்தின் முறைப்படி சீதனத்தோடு இஸ்லாத்துக்கு முரணாக திருமணம் செஞ்சாங்க, ஆடல் பாடலோடு. ஆனா அவங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்களே, உங்களோட பிள்ளை 2 அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப யோசிக்கணும், அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு 7 பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 7 பிள்ளைகள 6 பிள்ளைகளையும் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் எடுத்தானே, அல்லாஹ் ரசூலோட கோவமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். ஆலமீன் என்றால் அல்லாஹ்வை தவிர எதுவெல்லாம் இருக்கிறதோ அது அனைத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கையால் 6 பிள்ளைகள் அடக்கம் செய்றாங்க. தான் உயிரோடு இருக்கும் பொழுது 6 பிள்ளைகள் அடக்கம் செய்றாங்க. அவங்க மரணிச்சு 6 மாசத்துல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிச்சம் இருந்தார்கள். அந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ் மரணித்து 6 மாதத்துல மரணித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மரணிச்சு 6 மாசத்தோட முழு பிள்ளைகளும் வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விட்டுட்டானா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா கை விட்டுட்டானா? ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் உதவி செய்யாம விட்டுட்டானா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்காம அல்லாஹ் விட்டுட்டானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்க எங்கட ஈமானுக்குள்ள போடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு பசிக்குது, நாங்க வறுமையில் இருக்கிறோம், ஆனா நாங்க இபாதத் செய்யறோம். ஷைத்தான் வழிகட்ட எங்களுக்கு உள்ளத்துல குழப்பத்தை போடுவான். நீ எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் உனக்கு அல்லாஹ் உதவி செய்யல. நாங்க நினைக்கிற உதவி பொருளாதாரம் மட்டும்தான் உதவின்னு நினைக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை எடுக்கிறதும் பெரிய உதவி, அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியில படுத்திருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகாரில் எழுதுறாங்க, அபூ ஹுரைரா படுத்திருக்கிறாங்க. அதாவது படுத்திருக்கிறத பார்த்தா வெளியில இருந்து வர அரபிகள் அவர் யாருன்னு தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களா யாருன்னு தெரியாது. அவங்க போற நேரத்தில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறார் என்று சொல்லி கழுத்துல மிதிச்சுட்டு போவாங்க. கழுத்துல மிதிச்சுட்டு போவாங்க, ஏறி மிதிச்சுட்டு. ஏன்னா அந்த காலத்து அரபியுடைய மரபு. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் படுத்திருப்பத அந்த வெளியில இருந்து வந்தவங்க நான் படுத்திருப்பதை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் படுத்திருக்கிறான்னு சொல்லி ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. எனக்கு பைத்தியம் அல்ல, அது பசி. பசினால் நான் படுத்திருந்தேன். அப்ப அந்த பசி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தது. அல்லாஹ்வோட கோவிச்சாங்களா? அல்லாஹ் எனக்கு உதவி செய்யலன்னு அல்லாஹ்வோட சண்டை பிடிச்சாங்களா? அல்லாஹ்க்கு திட்டுனாங்களா? அந்த அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் 5374 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து இந்த உம்மத்துக்கு ஹதீஸை கொடுத்தார்கள். கியாமத்து நாள் வரை அபூ ஹுரைரா என்றால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ரலியல்லாஹு அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹு தஆலா இடம் கொடுத்தான் என்றால் அந்த பசிதான் காரணம். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாயே பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோடு 4 வருடம் வாழ்ந்தார்கள். ஆனால் 5374 ஹதீஸ்ல இந்த உம்மத்துக்கு கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் வாசிக்கும் பொழுது, அமல் செய்யும் பொழுது அபூ ஹுரைராவுடைய கபருக்கு போகும் அந்த நன்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வறுமை தந்திருக்கிறான், பசியை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சோதிக்கிறான் என்றால் நாங்க இன்னும் எங்கட இபாதத்துல ஈமான்ல எங்களை உறுதியாக்கணும் என்பதை நாம் மனக்குழப்பத்துக்கு கொடுக்கிற விடையாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அப்படித்தான் ஏற்படுத்துவான். உனக்கு அல்ல இது தரையில், அதை தரையில், அதை தரையில்னு யோசிப்பான். 2வது ஒரு விஷயம் இருக்குது, நீங்க இபாதத் செய்வீங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாம் இருக்கும். இப்ப நீங்க இபாதத் செஞ்சுக்கிட்டு போற நேரம் உங்களோட இருக்கிறவங்க இபாதத்துல குறைபாடு செய்கிற வேளையில ஷைத்தானோட உள்ளத்துல வருவான். உண்மையிலேயே ஒரு கபருக்குள்ள வைக்கப்பட்டா கபருக்குள்ள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பூஞ்சோலை ஆக்குவானா? அதெல்லாம் சாத்தியமா? இப்ப இந்த பலவையால அடிச்சு மண்ணுக்குள்ள கொண்டு வைக்கிறாங்க, இதுக்குள்ள எப்படி சொர்க்கத்துல இன்பம் கிடைக்க போகுது? நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம் தானே. அப்ப கபருடைய வேதனை உண்டு இருக்குதா? சும்மா நாங்க வேஸ்டா அமல் செய்யறோமா? வேஸ்டா எங்களோட காலத்தை கழிக்கிறோமா? பள்ளிக்குள்ள இபாதத்தை கழிக்கிறோமான்னு ஷைத்தான் போட்டு குழப்புவான். மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, சொர்க்கத்துல இப்படி எல்லாம் சுகந்தங்கள் இன்பங்கள் இருக்குது, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஷைத்தான் எங்களை சிந்திக்க தூண்டுவான். ஷைத்தானிடம் இருந்து பாதுகாவல் தேடுங்க. ஏன்னா அவன் குழப்புறான், உங்களோட ஈமான்ல கை வைக்கிறான், உங்களோட இபாதத்துல கை வைக்கிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி நாங்க குர்ஆனை ஓதுறோமே, ஏன்? ஷைத்தான் விட மாட்டான். எங்கட நம்பிக்கையில இருந்து அந்த நம்பிக்கையில கோளாறை உண்டு பண்ணுவதற்கு ஷைத்தான் இந்த எண்ணங்களை உருவாக்குவான். எந்த கட்டத்திலையும் ஷைத்தான வாரதுக்கு ஒரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு அனுமதிச்சிடாதீங்க. வந்துட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், எந்த சிந்தனை வந்தாலும் இது ஷைத்தான்
எண்ணிக்கொள்ளுங்க. எப்படி யாராவது ஒரு நண்பன் அப்படி பேசினாலும் ஒதுங்கிருங்க, தள்ளி இருந்துருங்க. இந்த பேச்சு பேசாதீங்க, ஏன்னா அவர் பேச 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 நாங்க காது கொடுக்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வேலை மனிதனை வச்சும் உங்களை குழப்புவான். மனித உருவத்தில் வருவார், அவர் சைத்தாண்ட வேலையை செய்வார். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது மனக்குழப்பம் ஏற்படுவது அது அகீதா சார்ந்து இபாதத் சார்ந்து ஏற்படுகிற மனக்குழப்பம். இதில் நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய பகுதி. சுருக்கமாக இந்த 2 விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வை விட்டு தூரமாகுவானோ அப்பொழுது அவனுடைய மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அல்லாஹ் விட்டு தூரமாகிறது, அல் புஅது அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ் விட்டு தூரமாகிறது. அல்லாஹ் விட்டு தூரமாகிறது எப்படி? ஒரு மனிதன், நீங்க உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்து கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க அளவீடு செய்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த நாள் நேற்றைய நாளை விட இந்த நாள் அமல்களில் நான் என்னை அதிகப்படுத்தி கொண்டேனா, இல்லைன்னா நீங்க அல்லாஹ் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இன்று சுபஹுடைய தொழுகை தொழுதேனா, நான் இன்று குர்ஆன் கையில் எடுத்து ஓதினேனா, நான் இன்று காலை மாலை திக்ருகளை செய்தேனா, நான் இன்று துஹாவுடைய தொழுகை தொழுதேனா, நான் இன்று பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டேனா, நான் இன்று திக்ருகளை சரியாக செய்தேனா, நான் இன்று இஸ்திக்ஃபார் செய்தேனா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில் விழித்தெழும்பதிலிருந்து உறங்கும் வரை என்னுடைய நாளை நான் முஹாசபா செய்யணும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி சிந்திங்க. அப்படி கொஞ்சம் நீங்க குறைஞ்சிக்கிட்டு போறீங்கடா, நீங்க அல்லாஹ் விட்டு தூரமாகிறீங்க. அல்லாஹ்வை விட்டு யார் தூரமாகுவார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருக்கடியும் மனக்குழப்பமும் ஏற்படும். உள்ளத்துல ஒரே குழப்பமா இருக்குது. பல பேர் சொல்லுவாங்க, உள்ளத்துல ஒரே டென்ஷன் ஆயிருக்குது, உள்ளத்துல ஒரே பிரச்சனை ஆயிருக்குது, உள்ளத்துல எதையோ நினைச்சு குழம்பி குழம்பி நல்லா இருக்கிறோம், பிள்ளைகளோட பேசுறோம், மனை மக்களோட இருக்கிறோம், எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறோம், எல்லாம் நிகழ்வுகள் சந்தோஷமா இருக்குது. ஆனா தனிமைண்டு வந்துட்டா மனசுல குழப்பம். தூங்க போனால் ஏதோ எங்களை அறியாத பல சிந்தனைகள், மனக்குழப்பம் ஏற்படுகிறது. காரணம் என்னண்டா, நீங்க சரியாக அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் நீங்க தூரமாயிட்டு போறீங்க. அல்லாஹ்வுடைய திக்ரோடு நீங்கள் வாழவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகிறானோ, இது அல்லாஹ் விட்டு தூரமாகிற முறைகள். ஒரு மனிதன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான், தொழுகையில கவனையினத்தோடு இருக்கிறான், தொழுகையில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய இபாதத்தில் உள்ளச்சம் இல்லை, அவனுடைய வணக்க வழிபாடுகளில் உள்ளச்சம் இல்லை, குர்ஆன் அதோடு தொடர்பில்லை, குர்ஆனை கையில் எடுத்து பல மாதங்கள் அதே மாதிரி ஹதீஸில் மார்க்க சபைகளில் இருப்பதற்கு இடமில்லை. இப்படி யார் நினைப்பார்களோ அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் விட்டு தூரமான நிலையில் கழிகிறது. இப்படி யார் வாழுகிறாரோ வாழ்வாரோ அந்த மனிதர்களுக்கு உள்ளத்துல நெருக்கடி ஏற்படும், உள்ளத்துல சஞ்சலம் ஏற்படும், மனசுல குழப்பம் ஏற்படும், ஷைத்தானுக்கு மிக இலகுவாக ஆகிவிடும் இவர்களை வழிகெடுக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு தூரமாகிவிடக் கூடாது.